இன்னைக்கு என்ன சமையல் பண்ண போறோம்னு சமையல் தான் பண்ண போறோம். சிகப்பு தண்டுக்கீரை ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பைமோட் ஷாப்பிங் ஆப், இது எந்த மாதிரி ஆப்புன்னு யோசிக்கிறீங்களா? நம்ம வீட்டுக்கு தேவையான க்ராசரி ஐட்டம் எல்லாமே இந்த நம்ம ஷாப்பிங் ஆப்பில் வாங்கிக்கலாங்க. இந்த ஆப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தர, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். கீரையோட முழு தண்டையும் கட் பண்ணாமல் கொஞ்சம் கீரையோட தண்டு இருக்கிற மாதிரி நைட்டே பாதி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ கீரையை பொடுசாக கட் பண்ணிக்கலாங்க. நம்ம இப்படி கட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் தண்டு இருக்கணுங்க. தண்டுலையும் சத்து இருக்குது. தண்டும் கீரையோட இலையும் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்குங்க. 2 பெரிய வெங்காயம், 1 பூண்டு, 2 மிளகாய் எடுத்துக்கலாங்க. பெரிய வெங்காயத்தை முட்டை செய்யறதுக்கு குட்டி குட்டியாக நறுக்கும்ல, அதே மாதிரி நறுக்கி வச்சுக்கலாங்க. பூண்டு, சீரகம் இதையெல்லாம் வச்சு இடிக்கல்லில் நல்லா இடித்து எடுத்துக்கலாங்க. கீரை கழுகுறதுக்கு ஒரு அகலமான பேசனில் 3/4 தண்ணி எடுத்துப்போம். இந்த மாதிரி தண்ணி நிறையா ஊற்றி கீரையை கழுகும்போது கீரையில் இருக்க மண், தூசி எல்லாம் கீழே வண்டலாட்ட படிஞ்சுக்குங்க. நம்ம மேலே தங்குற கீரையை அப்படியே மேலாப்பில் சலிச்ச மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் அலாசுகிற மாதிரி நல்லா அலாசும்போது கீரையில் இருக்க 1-2 மண்ணெல்லாம் கண்டிப்பாக கீழே போயிருங்க. அப்போ தான் நம்ம கீரை சமைச்சு சாப்பிடும்போது நம்ம வாயில் மண் தட்டுப்படாது. கீரையை நல்லா வாஷ் பண்ணாமல் நம்ம சமைச்சா ஃபுல்லாக மண் தாங்க இருக்கும். அதனால் நம்ம 1க்கு 2 டைம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சமைக்கும்போது கீரை நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். எந்த விதமான தூசு மண்ணெல்லாம் இருக்காதுங்க. அடுப்பு பற்ற வச்சு வடைச்சட்டி வச்சுக்கலாங்க. வடைச்சட்டி சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, இடித்த பூண்டு, சீரகம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயமும் 1 மிளகாயும் போட்டுக்கிறேன். பாப்பாவுக்கு காரம் ஆகாது, அதனால் நான் ஒரே 1 மிளகா சேர்த்துக்கிறேன். தேவைப்படுறவங்க சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா கழுகி வச்சுருக்க கீரையை கையால் தாங்க எடுத்து போடணும். அப்படியே கவுத்துனோம்னா அதில் இருக்க தண்ணியும் இதில் ஊற்றிக்கும். அதனால் கையால் கீரையை எடுத்து போட்டுக்கலாங்க. நான் கீரைக்கு இப்போயே உப்பு ஆட் பண்ணல. கீரை நல்லா சுருங்கி வரணும். கீரை நல்லா சுருண்டு வர வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கலாம். கீரை நான் வாஷ் பண்ண உடனே போட்டதுனால கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே கழுகி வச்சுருந்தீங்கன்னா தண்ணி தேவைப்படுறவங்க தெளிச்சுக்கோங்க. தண்ணி தெளித்து அதுக்கப்புறம் கீரையை கிளறிக்கோங்க. நான் இப்போ உப்பு போடுறேங்க. நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு எடுத்து போட்டுக்கிறேங்க. ஃபைனலாக கீரை நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் துருவின தேங்காவை போட்டு கிளறிக்கலாங்க. இப்போ டேஸ்டியான சிகப்பு தண்டு கீரை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம ஈஸியான முறையிலையும் சீக்கிரமாக கீரை செஞ்ச மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி டேஸ்டியான ஃபுட் வீடியோ பார்க்கணுமா? அப்போ கையிலும் கைவண்ணமும் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.